வீட்டில் ஒரு மான்சர் அங்கே சும்மா தானே கிடக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்கே போய் கேட்டால் ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. அதுலேருந்து கப்பேச மீனை மட்டும் விலை கம்மியாக வாங்கிட்டு வந்தாச்சு. போய்கிட்டே இருக்கும்போது எவனோ தலையை விட்டான். யாருன்னு கேட்டதுக்கு பணங்காமண்ணா. அவன் என்னடா வேணும்னு கேட்டதுக்கு யார் ஈகிள் வில்லேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டான். அவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து கொஞ்சம் தட்டியை கூட்டி விட்டு தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சாச்சு. வாங்கிட்டு வந்தவங்கலாம் சாவுற நிலமையில இருந்தாங்க. அவங்களையும் ஒத்தனா வெளியே எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு. இங்கே தண்ணி நிறைஞ்சிட்டு இருக்க கேப்பில் மாடிக்கு போயிட்டு உப்பு எடுத்துகிட்டு வந்தாச்சு. உப்பு எடுத்துகிட்டு வந்து கொட்டினச்சிருக்கு ஒத்தனை கடிச்சிக்கிட்டாங்க. எதுக்குடான்னு கேட்டதுக்கு நாங்கள் சாவ போகிறோம் எடுத்து விடுங்கன்னாங்க. இருங்கடான்னு சொல்லிட்டு அவன் ஒத்தனை எடுத்து தண்ணிக்குள்ளே டெம்பரேச்சர் செட் ஆகணும்னு விட ஆரம்பிச்சாச்சு. அடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்கலான்னு பார்க்கும்போது எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. யாரா அந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்டதுக்கு எங்கள் தலைவர் லியோன்ட்டாங்க. யாரா அவங்க தலைவர்னு கேட்டதுக்கு இவர் தான் எங்கள் தலைவர்னு சொன்னாங்க. அவனை ஃபஸ்ட்டு வெளியே விட்டுறேன்னு ஃபஸ்ட்டு எடுத்து வெளியே விட ஆரம்பிச்சாச்சு. ஒன்றொரு பார்சல் எடுத்தால் அதில் ஒன்றொருத்தவன் பெருசாக துள்ளியிருந்தான். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இவனை எடுத்து வெளியே விட ஆரம்பிச்சாச்சு. அடுத்த எல்லாத்தையும் எடுத்து வெளியே விட்ட சீருக்கு எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிருந்தாங்க. அடுத்து ஒத்தவன் மட்டும் கத்தனான். எதுக்குடான்னு கேட்டதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன் அவன் பார்க்குற